Good morning, students. Now we are move on to the fifth lesson, monetary economics. So far we have saw meaning, definition, and evaluation of money. So next we move on to the functions of money. Functions of money, it's classified into four types. First, primary function, and second, secondary function, and third, contingent functions, and fourth, other function. Page number 79, primary functions first கொடுத்திருக்காங்க பாருங்க. First point, money as a medium of exchange. Medium of exchange இந்த இடத்துல கூட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுக்கு நடுவில் ஒரு மீடியமாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி. ஸோ அதுதான் மணி as a medium of exchange. நம்ம எந்த கூட்ஸை விற்கிறதுக்கும் சரி வாங்குறதுக்கும் சரி இந்த ஜென்ரல் அக்செப்டபிலிட்டியாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா மணி தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுவே இப்போது நவடேஸில் டிரான்சாக்ஷனை என்ன பண்ணியிருக்காங்கன்னா டூவாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சேல் பண்ணுற கூட்ஸ்க்கு நம்ம மணி அதுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து என்னக்கா சேல் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் அதே மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நம்ம பணத்தை யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து என்ன பர்ச்சேஸ். ஸோ அப்போது ரெண்டுத்துக்குமே சேர்த்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற அந்த டேர்ம் என்ன சொல்லுவோம்னாக்கா மணி. ஸோ அப்போ மணி இஸ் அ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். செகண்ட் பாயிண்ட், மணி as a measure of value. This is also the important functions of money. The prices of all goods and services are expressed in terms of money. ஸோ அப்போது எல்லா கூட்ஸோடைய ப்ரைஸை வந்து நம்ம எதை வச்சு எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணியை வச்சு தான். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ப்ரைஸ் வந்து 1 kg வந்து 30 rupees ஆர் 40 rupees அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம எதை வச்சு எக்ஸ்பிரஸ் பண்ணுறோன்னா த்ரூ மணி ஒன்லி. ஓகேவா? ஸோ அப்போது அந்த மணியை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா மெஷர் ஆஃப் வேல்யூவாக யூஸ் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள், செகண்டரி ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மணி இஸ் a ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. நம்ம யூஸ் பண்ணுற கூட்ஸ் அண்ட் கமாடிட்டிஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம அதிக நாளைக்கு ரொம்ப நாளைக்கு வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. பட் எதை ஸ்டோர் பண்ண முடியும்னா மணி நம்மள ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அது வந்து என்னன்னாக்கா இட்ஸ் ஸ்டோர் ஆஃப் வேல்யூ அப்படின்ற அந்த கான்செப்ட் அதுக்கு உண்டு. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் இப்போது மணி வந்து நம்ம என்ன எதுக்காக யூஸ் பண்ணுறோம், இட்ஸ் அ வெல்த் கான்செப்டுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ பணம் அதிகமாக வச்சுருந்தாக்கா அவங்க வந்து என்னென்னா வெல்த்தியாக இருக்காங்க சொசைட்டியில் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுவே வந்து நம்ம அதை பணத்தை நம்ம ஈஸியாக கன்வெர்ட் பண்ணி அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா லேண்டை யூஸ் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட்டு மிஷினரியை யூஸ் பண்ணிக்கலாம், பிளான்ட் அந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் பாயிண்ட், மணி as the standard of deferred payments. In barter system, borrowing and lending is a big difficult problems in the barter system. ஸோ அப்போல்லாம் வந்து பணத்தை கொடுக்கறதுக்கும் நெக்ஸ்ட் வந்து பணத்தை வந்து வாங்கிக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் அதாவது அவங்களுக்கு தேவையானது ஆனால் அதுக்கப்புறமா பணம் அப்படின்னு அதாவது மணி வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை அவங்க ஈஸியாக ரிட்டர்ன் பண்ணுறாங்க. அதே மாதிரி மாடர்ன் எக்கானமியில் மணியை வந்து என்னென்னாக்கா ஈஸியாக ஃபெசிலிட்டேட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பணம் யாருக்காச்சும் கொடுக்கணுனாலும் ஈஸியாக கொடுக்கலாம். அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான இடத்துல அதை டிஃபர்டு பேமெண்ட்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. தேவையான இடத்துல வேறு ஆங்கிளில் அவங்க யூஸ் பண்ணிக்காங்க. தேர்ட் பாயிண்ட், மணி இஸ் த மீன்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரிங் பர்ச்சேசிங் பவர். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் இட்ஸ் indirectly லிங்க் பிட்வீன் தி க்ரோவிங் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ அப்போ நம்ம கூட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னும் போது அது வந்து இன்டெரக்டாக எதுக்கு போகும் அப்படின்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ இப்போ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்காக நம்ம யூஸ் பண்ணுற கூட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது கூட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இல்லையா, அதுக்காக ஒரு பர்ச்சேசிங் பவர் இருக்கும். ஸோ அந்த பர்ச்சேசிங் பவர் வந்து நம்ம எதை வச்சு டிட்டர்மைன் பண்ணுவோம்னா பணத்தை வச்சு தான். ஸோ அப்போது மணி as a means of transferring purchasing power. அந்த பர்ச்சேசிங் பவரை கொடுக்குறது என்னென்னா மணி. And third function, contingent functions. First point, basis of the credit system. So money is the basis of credit system. Business transaction or either in cash or on credit. ஸோ அப்போது ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எல்லாரும் அவங்கக்கிட்ட இருக்க ஃபுல் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு கிரெடிட் தேவைப்படும். அந்த கிரெடிட்டை நம்ம கொடுக்குறதுக்கும் கண்டிப்பாக என்ன வேணும் அப்படின்னாக்கா பணம். ஓகேவா? ஸோ அப்போ மணி வந்து என்ன அப்படின்னா டிரான்சாக்ஷன் வந்து ஈஸியாக நடக்கும். அதே மாதிரி பணம் கடனாக கொடுக்கும்போது என்னென்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒன்று கேஷாக கொடுப்பாங்க, அப்படி இல்லைனாக்கா அது வந்து கிரெடிட்டாக கொடுக்குறாங்க. அதில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், a depositor can make use of checks only when there are sufficient funds in his account. The commercial banks create credit on the basis of adequate cash reserves, but money is at the back of all credit. பேங்க்கில் டெபாசிட்டர் வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்கோ அதுக்கேற்ற அளவுக்கு செக்கை வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ அதுக்கேற்ற அளவுக்கு அவங்களுக்கும் கிரெடிட்டும் கிடைக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே பேக் என்ன அப்படின்னாக்கா பணம் தான். அண்ட் செகண்ட் பாயிண்ட், மணி ஃபெசிலிட்டேட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நேஷ்னல் இன்கம். தி டாஸ்க் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நேஷ்னல் இன்கம் வாஸ் exceedingly complex under the barter system, but the invention of money has now facilitated the distribution of income as rent, wage, interest and profit. ஸோ அப்போ
நேஷ்னல் இன்கம்மை நம்ம வேரியேட்டில் எல்லாத்துலேயுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பணத்தை வந்து நம்ம இன்வென்ஷன் பண்ணதுலேருந்து எல்லாத்துக்குமே அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரெண்டாகவும் நெக்ஸ்ட் வேஜஸாகவும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராஃபிட். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான எல்லாத்துலேயுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் நம்ம என்னென்னா பணத்தை. அண்ட் தேர்ட், மணி ஹெல்ப்ஸ் டு ஈக்குவலைஸ் மார்ஜினல் யூட்டிலிட்டிஸ் அண்ட் மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டிஸ். ஸோ தேர்ட் பாயிண்ட், மணி ஹெல்ப்ஸ் டு ஈக்குவலைஸ், அதாவது பணம் வந்து என்னென்னா நம்மளுடைய மார்ஜினல் யூட்டிலிட்டிஸ்க்கும் அண்ட் நெக்ஸ்ட் மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டிஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யூட்டிலிட்டிஸ்னால் நம்ம என்ன சொல்லுவோம்னாக்கா நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த தேவைகள் சொல்கிறோம். ஸோ நம்மளுடைய தேவைகளுக்காகவும் அதான் நம்ம செலவு பண்ணுற எக்ஸ்பெண்டிச்சருக்காகவும், அதே மாதிரி ப்ரொடக்டிவிட்டிஸ் இருக்கு இல்லையா, நம்ம மேக் பண்ணுற அந்த கூட்ஸ்க்காகவும், ஸோ எல்லாத்துக்குமே வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மணி. அண்ட் ஃபோர்த் பாயிண்ட், மணி இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் கேபிட்டல். ஸோ பணம் வந்து என்ன இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னாக்கா இட்ஸ் ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். எதுக்குன்னா கேபிட்டல் அமௌண்ட்க்கு. மணி இஸ் த மோஸ்ட் liquid form of capital. In other words, capital in the form of money can be put to any use. ஸோ பணமாக நம்ம இது வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா நம்ம என்ன யூஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம கேபிட்டலில் ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொடுக்கும்போது அதுலேருந்து நம்மளுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் வரும். ஸோ அதை நம்ம ஒரு ப்ரொடக்டிவ் யூஸாக யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் பாருங்கள், அதர் ஃபங்க்ஷன்ஸ். மணி ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி. மணி போசஸ் த குவாலிட்டி ஆஃப் ஜென்ரல் அக்செப்டபிலிட்டி. இது நம்மளுக்கு தெரியும். அதாவது பணம் வந்து எல்லா இடத்துலையுமே ஜென்ரலாக அக்செப்டபிள் பண்ணிக்கிறக்கூடிய ஒன்று தான். ஸோ அப்போது அந்த பணத்தை வந்து நம்ம திரும்ப ரீபேமெண்ட் பண்ணுற கெப்பாசிட்டி அதுக்கு உண்டு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபர்ம் வந்து பேங்க்கில் கடனுக்காக வாங்கி அந்த ஃபர்மை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது திரும்ப அந்த லோனை அதை வந்து அவங்க என்னவா ஈக்குவலைஸ் பண்ண முடியும்னாக்கா இட் இஸ் ஒன்லி ஒன் ஆன் த மணி ஒன்லி. ஸோ அப்போது பணத்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா ரீபேமெண்ட் பண்ணுறோம். ஸோ அந்த கெப்பாசிட்டி மணிக்கு உண்டு. செகண்ட் பாயிண்ட், மணி ரெப்ரசன்ட்ஸ் ஜென்ரலைஸ்டு பர்ச்சேசிங் பவர். பர்ச்சேசிங் பவர் kept in terms of money can be put to any use. ஸோ அப்போது மணி வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா எல்லா யூஸ்க்காகவும் யூஸ் பண்ணுறோம். It is not necessary that money should be used only for the purpose for which it has been served. இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இப்போ ஜென்ரலைஸாக நம்ம பார்த்தோன்னா நம்மளுடைய பர்ச்சேசிங் பவர் எல்லாத்துக்குமே மணி இஸ் அ இம்பார்ட்டன்ட் ஒன். அண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், மணி கிவ்ஸ் லிக்விடிட்டி டு கேபிட்டல். மணி இஸ் த மோஸ்ட் லிக்விட் ஃபார்ம் ஆஃப் கேபிட்டல். இட் கேன் பி புட் டு எனி யூஸ். கேபிட்டல் ஃபார்மேட்டில் மணி வந்து என்னென்னாக்கா ரெடி கேஷாக இப்போ நம்ம வச்சுருக்கோம். ஒரு 1 lakh நான் வச்சுருக்கேன் அப்படின்னாக்கா இட்ஸ் அ கேபிட்டல் அமௌண்ட் டு எனி பிஸ்னஸ். ஸோ அப்போ நான் அந்த பிஸ்னஸ்க்கு நான் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பிஸ்னஸ்க்கு நான் யூஸ் பண்ணுற பணத்தை என்ன யூஸ் வேணாலும் பண்ணிக்கலாம், என்ன பிஸ்னஸ் வேணாலும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அ தேர்ட் பாயிண்ட். ஸோ இட் இஸ் த எண்ட். இன்றைக்கி நம்ம கிளாஸில் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி பார்த்தோம். அதில் 4 டைப்ஸ் இருந்தது. ப்ரைமரி ஃபங்க்ஷன், செகண்டரி ஃபங்க்ஷன், கண்டிஜென்ட் ஃபங்க்ஷன் அண்ட் அதர் ஃபங்க்ஷன்ஸ். தேங்க்யூ.